தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மருதங்கவயல் கிராமத்தில் கிராவல் மண் எடுப்பதற்கான அனுமதியை வாங்கிவிட்டு பல அடி ஆழம் தோண்டி மணல் அள்ளப்படுவதாகவும் அந்த மணல் வெளிமாவட்டங்களில் விற்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் தடுப்பணைக்கு வெகு அருகிலேயே இந்த மணல் திருட்டு நடைபெறுவதாக கூறும் விவசாயிகள் இதனால் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கூறியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டத்துக்கு உட்பட்ட மருதங்கவயல் வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட இடத்துல ஈசிஆர் ரோட்டுக்கு அருகில குவாரி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அந்த குவாரி என்னன்னு கேட்டீங்கன்னா மணல் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஆய்வு பண்ணி அந்த ஆவணங்களை சரிபார்க்கிறப்ப அது கிராவல், அதாவது சிறு கனிமம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க அல்றது முற்றிலும் மணல். அதை நம்ம வீடியோவா எடுத்திருக்கோம். நம்ம கிட்ட அந்த வீடியோவை நாங்க தர்றோம். அந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா சுற்றுப்புற சூழல் முற்றிலும் மறுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல முதல்ல மண்ணை அல்றதுக்கு இது சிறு கனிமம் தான்னு சொல்றதுக்கு சாயல் டெஸ்ட், அதாவது மண் பரிசோதனை பண்ண செஞ்ச அதிகாரி அது சிறு கனிமம்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட்டை வழங்கியிருக்காரு. அதுக்கு அந்த ஏடி மெயின்ஸ் புவனேஸ்வரி அதை ஒத்துக்கிட்டு சரிதான்னு சொல்லி அனுமதியும் கொடுத்துருக்காங்க. இந்த அனுமதி கொடுத்த விவகாரத்துல முற்றிலும் அரசு அதிகாரிகள் துணை போயிருக்காங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த இடத்துல மண் எடுத்ததில்லை, மணலையும் எடுத்து, அதாவது கிராவலை தாண்டி மணலையும் எடுத்துட்டு அளவுக்கு அதிகமா 6 மீட்டர் 7 மீட்டர் ஆழத்துக்கு எடுத்திருக்காங்க. தண்ணி ஊறுற வகையில எடுத்திருக்காங்க. மருதங்கவயல் மக்கள் பயன்படுத்துறதுக்கு ஒரு பல கோடி ரூபாய் செலவுல அந்த குவாரிக்கு அருகாமையிலே அணைக்கட்டு ஒண்ணு கட்டியிருக்காங்க. அந்த அணைக்கட்டு இடியும் தருவாயில இருக்கு. இடி அச்சனை ஏற்படுது. இதனால அந்த பகுதியோட விவசாய மக்கள் பாதிப்பு அடைவாங்க. ஈசிஆருக்கு ரோட்டுக்கு இறக்கத்திலே இதை செய்யறாங்க. யாருக்கும் தெரியாம சுத்தி ஸ்கிரீன் கட்டிக்கிட்டு இந்த மணல் திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஈசிஆர் சாலையும் சரிவு நிலைமையில இருக்கு. இந்த அரசு புதிதாக பொறுப்பேற்று இருக்கிற இந்த அரசு கண்டிப்பா இதை கவனத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் மணல் குவாரி நடத்துகிற போலியாக மணல் குவாரி நடத்துகிற சதீஷ் என்பவர் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்கும்னு நம்புறோம். அந்த வீடியோ நான் வீடியோ வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் அதை வீடியோ ஷார்ட்டா எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு நான் அனுப்பியும் தரேன். உங்களுக்கு தண்ணி எல்லாம் தண்ணி கிடக்கிற இடம் பூரா மண்ணல் இல்லது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா 500 மீட்டர் பிரதான பொருள்கள் இருக்கும். பிரதான சாலைகள் இருந்தாலோ, ஒரு நினைவு சின்னங்கள் இருந்தாலோ, ஒரு அணைக்கட்டுகள் இருந்தாலோ 500 மீட்டர் டிஃபரண்ட்ங்கிறாங்க. ஆனா இவங்க வெறும் 10 அடி 20 அடி டிஃபரண்ட்ல இந்த மண்ணை அள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு, விவசாய நில சிறு கனிமம்னு கொடுத்தாலும் விவசாய நிலத்துக்கு அப்பாற்பட்ட அதுக்கு குறிப்பிட்ட இடைவெளி சொல்றாங்க. ஆனா இவங்க நீங்க அதுல பாப்பீங்க, தென்னம்புள்ள போட்டிருப்பாரு ஒரு விவசாயி. அந்த விவசாயி நிலத்தோட அதை அள்ளுறாங்க. அந்த கேப்பும் அதான் முற்றிலுமாக உங்க சுற்றுப்புற சூழலை பின்பற்றவே இல்லை. அனைத்து அதிகாரிகளும் இதுக்கு உடந்தைங்கிறது எங்களோட கருத்து. கண்டிப்பா இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். இது சம்பந்தமா இதற்கு அனுமதி வழங்கிய ஏடி மெயின்ஸ் அவங்க தற்போதைக்கு இப்ப டிரான்ஸ்பர் ஆகியிருக்காங்க புவனேஸ்வரின்னு சொல்லி. அவங்களுக்கு நான் தகவல் கொடுத்திருக்கேன். பல அதிகாரிகளுக்கு நாங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் இந்த வீடியோவை அனுப்பி நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். இதுவரையும் நடவடிக்கை இல்லாதனால இந்த பத்திரிகையாளர் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு நம்புறோம். அதுலயும் நடவடிக்கை இல்லாத பட்சத்துல தகுந்த ஆதாரத்தோட நீதித்துறையை நாங்க நாடுறோம். நீதி எங்களுக்கு கிடைக்கும்னு நம்புறோம்.